நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? என்ன இது, சாயந்தரம் 4 மணிக்கு கரெக்டாக வந்துடுவேன் நழுவோ, ஒருத்தரையும் காணோம். இந்த இடம் தானா வேற இடம்னா தெரியலையே, ஃபோன் வர எடுத்துகிட்டு வரல. சரி, கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் வேணா மல்லி வீட்டுக்கு கிளம்புவோம். தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை மொட்டு. ஏ அம்மா, 2 நாளாக இல்லை ஒரு வாரமாயே ஒழுங்கா தூக்கமே இல்லை பார்த்துடுங்க, மண்டை வலியாக இருக்கு. அடேங்கப்பா, ஆச்சி ஃபஸ்ட்டாலாம் வந்து உட்காந்துருக்காவளே. ஏட்டிவளா 4 மணி நீ? மணி பத்துனா 4:10 ஆகுது. கரெக்டான நேரத்துக்கு வர தெரியாதோ? ஐயா ஆச்சி, 4:10 தானே ஆகுது. ஏட்டி 10 நிமிஷம் உனக்கு சாதாரணமாக போச்சா? ஒத்தையில் உட்காந்து பரட்டி அப்போ தெரியும். என்ன டீ, பணத்தை பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாச்சி, நம்ம சீட்டு போட்டு இன்னையோட 3 வருஷம் ஆகுது பார்த்துடுங்க. அதான் பிரித்து அவரவர் பணத்தை அவரவர் கையில் கொடுத்துட்டோம்னா பொங்கல் செலவுக்கு ஆகும் பத்தியலா? அதுவும் சரிதான். ஆமாம், எவ்வளோ சேரும் ஆச்சி? ஒரு புக்குக்கு 30,000 ரூபா கணக்கு வருது. பரவாயில்லையே. ஆமாச்சி, நம்ம சேமிப்பு பண்ணும்போது அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருந்து, இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய தொகை வந்திருக்குன்னு. ஏட்டி, பணம் எடுத்துட்டீங்களா? இனிமேல் எடுக்க போகணுமா? நானும் ஸ்மேலி அக்காவும் காலையிலே போய் எடுத்துட்டு வந்துட்டோம் ஆச்சி. ஆமாச்சி, இந்த இருக்கு பற்றியெல்லாம் பை இதில் தான் இருக்குது. சரி டி, சரி சரி. ஏட்டி, யாரெல்லாம் வரணும்? ஆச்சி, எல்லாரும் 4 மணிக்கு கரெக்டாக வந்துடுன்னு சொன்னாவோ. வந்ததுக்கப்புறம் நமக்கு பணத்தை பிரித்து கையில் கொடுத்துட வேண்டியதான். சரி சரி. ஆச்சி, நீங்கள் என்ன கையில் என்ன கொண்டு வந்திருக்கிய? பாத்தியா, பேச்சு வாக்கில் இதை மறந்துட்டல. ஏட்டி, தாத்தா டைரி கொடுத்துட்டாரு. ஆமாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கிட்ட கொடு அப்படின்ட்டு கொடுத்தாரு டி. அதான் நம்மள பிள்ளைகளும் படிக்கிறதுனே செய்து அதான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆளாளுக்கு 2 எடுத்துகிட்டு போங்க. சரிங்க ஆச்சி. இந்த டைரி தான் கேப்பால் ஓய்மா இல்லை, இந்த டெய்லி ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாவோ பற்றியெல்லாம் அதை எழுதி வைக்கிறதுக்கு. அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏட்டி, ஆளாளுக்கு 2 எடுத்துக்கிடுங்க. வீட்டுக்கு பாவச்சில் எடுத்துக்கிடுறோம் ஆச்சி, இங்கே இருக்கட்டும். அண்ணா வசந்தி அக்காவும் வந்துட்டாவே. வாங்கக்கா. மல்லி, என்ன நேராகுமோ இல்லைன்னா பிரிச்சிட வேண்டியதானா? ஏக்கா, எப்படி 5 மணி ஆகும்னு நினைக்கேங்க்கா. ஒவ்வொருத்தராக தான் வாராவ. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அவிய கண்ணு முன்னாடி தாக்கா பிரிக்கணும். அப்படியா? எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கம்மா, போயிட்டு வரட்டா? ஏக்கா, ரொம்ப அவசரமான வேலைன்னா போங்கக்கா, சும்மா சின்ன வேலைன்னா இருங்கக்கா. எல்லாரும் கண்ணு முன்னாடியும் பணத்தை பிரிச்சாதான் பிறகு சண்டை வராது. ஆமாம், அதுவும் சரிதான். ஆளை போல உட்காந்து வாங்கிட்டே போயிடுறேன். ஏக்கா, பணத்தை பிரிச்சிட்டியலோ? இல்லட்டி, எல்லாரும் வரட்டுன்னு தான் காத்து கிடக்கும். வசந்தி அக்கா வந்துட்டாவே, ஆச்சி வந்தாச்சு, நானும் வந்துட்டேன். இனி நெட்டவழி அம்மா வரணும், பிறகு யாரு கீதா வரணும், அப்புறம் சுமதி அக்கா வரணும். டீ என்ன 3 பேர்கிட்ட வர வேண்டியிருக்கு. ஆமாம் ஏக்கா, ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேரும்? ஓராயமாக கணக்கு பண்ணி பார்த்ததுல 30,000 ரூபா வருது டீ. அடேங்கப்பா, அவ்வளோ வந்துட்டா? ஏன் டீ வாயை பழக்கிற? உனக்கு வேண்டானே எனக்கு தந்துட்டு போ. இல்லைக்கா, மாதம் 300 தானே போட்டோம், அதான் அது எப்படி 30,000 ரூபா வந்துச்சுன்னு பார்த்தேன். போடும்போது சின்ன அமௌண்ட் தானேக்கா போட்டோம், தரும்போது பெருசாக தெரியலையா, அதை கொஞ்சம் ஒரு சந்தோஷம். பணத்தை எடுக்கிறவையே வட்டி கட்டினவ, பிறகு அப்படி இப்படின்ட்டு பேங்கில் போட்டதில் வட்டிலாம் வரும்லாமா, எல்லாருக்கும் சரி சமமாக பிரித்து ஒரு ஆளுக்கு 30,000 ரூபா கணக்கு வருது. அவ்வளோ வருது என்னக்கா? இக்க குழுவில் பணம் எடுத்தவியலா கெட்டிட்டாவளா? எல்லாரும் கெட்டிட்டாவுமா. 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம்ல குழு பிரிக்க போகிறோம்னு, அதனால அவ்வளோ வரும் புரட்டி கெட்டிட்டாவ. சரி சரி. ஏக்கா, 300 போட்டே இவ்வளோ வந்திருக்குண்ணா, அடுத்து நீங்கள் குழு சேர்த்தியண்ணா 400 இல்லைன்னா 500 போடுவோம்க்கா. அப்போ இதேமாரி 3 வருஷத்தில் பிரித்தோம்னா 500 போட்டால் 50,000 கணக்கில் வரும்ல, ஏதாவது ஒரு பவுனுக்கு நகை எடுக்கலாம்லக்கா. அதை விட 1000 ரூபா போட்டால் 3 வருஷத்துல 1 லட்ச ரூபா வந்துருமா? எல்லாருக்கும் போடுறதுக்கு ஆசை தான். நம்ம எப்படி ஆரம்பித்தோம், அவரவர் வீட்டு சூழ்நிலையை பார்த்து நம்ம 300 ரூபான்னு போட்டு ஆரம்பித்தோம். பார்ப்போம், எல்லாரும் வரட்டு, எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எல்லாரும் கட்ட முடியும்னு பார்த்துட்டு போடுவோன்னே. ஆமாக்கா, கண்டிப்பாக போடணும். இப்படி ஒரு தொகை கையில் வரும்போது இப்போ நமக்கு கையில் பணம் இல்லாதப்போ உதவுது பற்றியலா? ஆமாம். குழு ஆரம்பிச்சாச்சோ? இந்த நெட்டவழி அம்மாவும் வந்தாச்சு. இல்லைக்கா, இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கு, உட்காருவீங்களா? சரி. ஏட்டிவளா, பணத்தை வாங்கிட்டு உடனே ஜவுளி கடைக்கு தானே? ஏன்க்க, பொங்கல்லாம் வருதுலாட்டி துணி எடுக்கலையா? தீபாவளி தானக்கா எடுத்தோம், அந்த துணியை கட்டிக்கிடலாம். சும்மா போட்டு பணத்தை வீணடிக்கக்கூடாது. ஆமாம், 30,000 ரூபா வருது பற்றியலா? ஏதாவது அரை பவுனுக்கு ஏதாவது தங்கம் எடுத்து வைக்கணும். இனி போகிற போக்க பார்த்தா தங்கத்தை கண்ணால் பார்க்குறது கூட வரி கட்டணும் மாட்டிருக்கு. ஆமாட்டி, எனக்கு வர ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது, நான் என்னதான் செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு அது பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு பையன். இக்க பொட்டை பிள்ளை தாக்க கடைசியில் கஞ்சி ஊற்றோம்.
கஞ்சி ஊற்றும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம அதை கட்டி கொடுக்கணுமே. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம்க்கா, கவலைப்படாதியே. ஏக்கா குழு பிரிச்சிட்டீல? இல்ல கீதா, எல்லாரும் வரட்டுன்னு தான் காத்து கிடக்கும். சரி சரி, எல்லாரும் வந்தாச்சுலக்க, பிரிப்போமா? சுமதி அக்கா வரலையே? அவிய என்கிட்ட சொல்லி விட்டாவுலக்க, அவளுக்கு ஒரே காய்ச்சலா இருக்குன்னு. எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாங்கி கொண்டு தந்துரு கீதான்ல சொன்னாவே. உன்கிட்ட சொல்லிட்டாவளோ? ஆமாக்கா, சந்தேகம் இருந்தனா ஒரு போன் அடிச்சு கேட்டுடுங்க. அதுவும் சரிதான், ஏன்னா ஒரு போன் அடிச்சு பேசிக்கிடுவோம். பிறகு நாளைக்கு குழு பிரிக்கச்சில்ல நான் இல்லாம என்னன்னு நீங்க பிரிச்சியன்னு கேட்டக்கூடாதுல்ல. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கேளுங்கக்கா. அப்படி இல்லம்மா, எல்லாருக்கிட்டையும் ஒரு வாரத்துக்கு சொல்லணும் பத்தியா நாங்க குழு பிரிக்கும்னு. அதாக்கா அவிய என்கிட்ட சொல்லி விட்டாவே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கேளுங்க. இது என்ன வம்பா இருக்கு? சரி பிரிச்சு விடுவோம். ஸ்மைலியக்கா பிரிச்சிருவோமா? ஏட்டி, பிரிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சீட்டு எப்போ ஆரம்பிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு போடலாம், யார் யார் வாரியன்னு கேட்டுக்கிடுவோம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். எல்லாரும் கவனமாக கேட்டுடுங்க. இன்னையோட நம்ம சீட்டு போட்டு 3 வருஷம் முடியுது. மாதம் 300 ரூபா போட்டோம்ல. இடையில பாதி பேர் எங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு வட்டிக்கெலாம் எடுத்திய. பாதி பேர் நிறைய மாதம் வட்டி தான் கட்டியிருந்திய. அதனால கொஞ்சம் அமௌண்ட்டு கூடி இருக்கு. எப்படியும் கணக்கு பார்த்ததில் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபா பக்கம் வருது பார்த்துடுங்க. என்னக்கா சொல்கிறியே, அவ்வளோ அமௌண்ட் வருதா? ஆமாம் கீதா, இது மற்ற ஒருத்தியாக இருந்தா வந்த பணத்தை கூட சொல்லாமல் அவ்வளோ அமுக்கிடுறாள்க்கா. ஏதோ நீங்கள் நல்ல இல இருக்க போய் இவ்வளவு வருது, இன்னாரு எடுத்தாவ இன்னாரு கொடுத்தாவன்ட்டு நல்ல கணக்கு வழக்கோட சொல்கிறிய. அதான் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபா பக்கம் வருது. இப்போ வந்து உங்கள் முன்னாடியே நாங்கள் பிரிக்கோம். எல்லாருக்குமே சரி சமமாக தான் வந்திருக்கு. பரவாயில்லையக்கா. அப்புறம் அடுத்த சீட்டுக்கு யாரெல்லாம் வரிய, யாரெல்லாம் வரல? ஏட்டி என் பேரில் 2 போட்டுக்க. ஆமாம். அடேங்கப்பா, மீனாட்சி பாட்டியெல்லாம் சேர்க்கணும்னு கணக்கா? உங்களுக்கு தான் நிறைய இருக்கா, பிறகு என்னத்துக்கு 2? ஏட்டி சீட்டு போடுறதும் போடாததும் அவிய இஷ்டம். ஆமாம், அதில் தலையிடாத. ஏதோ அந்த சீட்டு போட்டதுனால அடிக்கடி உங்களெல்லாம் பார்த்து பேசிக்கிட அந்த ஒன்றுக்கு தான். மற்றபடி எனக்கு சேர்த்து வச்சு தான் இங்கன்னுட்டு ஒரு கணக்கு கிடையாது. ஆமாம், கேட்க தானே செஞ்சேன். கேட்குறதுக்கும் ஒரு வரமுறை இருக்குட்டி. நீ கேட்ட கேள்வி எப்படி கேட்டா? உங்களுக்கு என்ன குறை, எதுக்கு சேர்க்கணும்னு கேட்கா. நான் எதுக்கும் சேர்த்துட்டு போகிறேன். அம்மா, இந்த குழுவில் ஒருத்தர்ட்டையும் வாய் கொடுக்கக்கூடாது. கீதா, நீ கேட்டது தப்பு தானம்மா. சேர்க்கறது அவரை இஷ்டம். சரிப்பா, நான் வாயை திறக்கல. மல்லி, என் பேர்லேயும் ஒரு 2 போட்டுக்கம்மா. சரிக்கா. நெட்டவழி அம்மா வாரியலா? ஆமாக்கா, நெட்டவழி பேரில் 1 போட்டுடுங்க. பிறகு என் பேரில் 1, எங்கள் அம்மா பேரில் 1, மொத்தம் 3 புக்கு போட்டுடுங்கக்கா. சரிக்கா. கீதா, நீ வாரியா எப்படி? இக்கா, மற்ற கிட்டலாம் வாரியலான்னு கேட்கிய, என்கிட்ட மட்டும் வாரியா எப்படின்னு கேட்கிய? இல்லட்டி வாரியான்னு தான் கேட்டேன். வாரியா? ஆமாக்கா, என் பேர்லேயும் 2 போட்டுடுங்க. எட்டியுள்ள நீங்களும் வாரியா தானே? ஆமாக்கா, எல்லாரும் 2 போட்டுதாவே. என் பேர்லேயும் 1, என் பிள்ளை பேர்லேயும் 1, நானும் 2 புக்கு போட்டுக்கிடுதேன். சரி இக்கா, எனக்கு என் பேரில் 1, என் பிள்ளை பேரில் 1, 2 போட்டுடுங்க. சரி டி. ஸ்மைலி அக்காக்கு எத்தனை போடணும்? ஏட்டி, என் பேரில் 1, புளிச்சக்குட்டி பேரில் 1, பிறகு எங்கள் மாமியார் பேரில் 1, 3 இது போட்டுருட்டி. சரிக்கா. நானும் என் 2 பிள்ளைகள் இருக்குல்ல, 2 பிள்ளைகள் பேர், அப்புறம் என் பேர், நானும் 3 போட்டுக்கிடுதேன். அப்புறம் இந்த வாட்டி 300 ரூபா போட்டோம்ல, யார் யாருக்கு எவ்வளோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும், மாதம் உங்களால் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் எந்த அமௌண்ட் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எந்த அமௌண்ட் அதிகமாக வருதோ அதை நம்ம போட்டுக்கிடுவோம். எனக்கு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரிதான். மல்லி, எனக்கு கடையில் ஒவ்வொரு நாள் வியாபாரத்தை பொறுத்து ஒரு 1000 ரூபாய்க்குலன்னா எனக்கு சரி. சரிக்கா. மல்லிக்கா, நான் யோசிச்சு தான் சொல்ல முடியும் பார்த்துடுங்க. எனக்கும் ஒரு 1000 ரூபாய்க்குலன்னா சரிதான். இக்கா, எனக்கு எவ்வளோ போட்டாலும் சரிக்கா. சம்திங் இங்கே 2000 இல்லைன்னா 3000 அப்படி போட்டால் கூட சரிதான். அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் போடலாமா? ஏதோ 1000 ரூபாய்க்குள்ளே நம்மளால மாதம் அந்த மளிகை ஜாமான், கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு அப்படி இப்படின்னு போக நம்மளால எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ இதுதான். ஆமாம். இவ்வளோ உங்களுக்கு இக்கா முன்னாடி சொன்ன மாதிரி தாக்கா, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளனா இங்கே 2 இடத்துக்கு சம்மதம். சரி ஸ்மெயிலுக்கு உங்களுக்கு? மல்லிகுட்டி, எனக்கு வந்து ஒரு 600 700 அந்த மாதிரி இருந்தால் சரிதான். எல்லாரும் 1000 ரூபாய்க்குள்ளனா சரின்னு தான் சொல்லியிருக்கியே. 1000 ரூபா போட்டால் எடுத்துருக்கீங்களா? 1000 ரூபா போடுவோமா? சரி மல்லி. எனக்கும் சரிதான். எங்களுக்கும் சரிதாக்க. சரி, 1000 ரூபானா எல்லாரும் சரி சொல்றியே. அப்போ 3 புக்குக்கு 3000 ரூபா கட்டணும். எடுத்துருக்கீங்களா எல்லாரும்? ஐயோ, நான் அதை யோசிச்சு பார்க்கலையே. மொத்தமாக 1000 ரூபான்ல யோசிச்சிட்டேன். மல்லியக்கா, என்னால் முடியாதுன்னா ஒரு புக்கு மட்டும் போடுங்கக்க. ரசதி அப்படிலாம் பேசக்கூடாது, அது அவரவர் இஷ்டம். மல்லியக்கா, ஒரு 500 ரூபாய்க்குன்னா எனக்கு சரிதான். 3 புக்குக்கு 1500 ரூபா எடுத்துருவேன். ஏட்டி மல்லிகுட்டி, அந்த அக்கா சொல்கிறதும் சரிதான் டி. 3 புக்குக்கு 3000 ரூபான்னா பாரு, ரொம்ப கஷ்டம் டி. 500 ரூபான்னா 1500 ரூபா. 500 ரூபா போட்டுக்கிடுவோமா? உங்களுக்கு சுட்டிலாம் அப்படி மாற்ற முடியாதுக்க. கீதா, நம்ம இதை ஆரம்பித்ததே நம்ம கையில் நமக்கு செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்துக்கு நம்ம போடணும் தான். இது கட்டாயம் கிடையாது. இவ்வளவுதான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ மீதி இருக்கோ அவ்வளவு பணம் தான் நம்ம கட்டணும். வசந்தி அக்கா, நீங்கள் வர கடையில் வியாபாரம் பொறுத்து தானே கட்டுவேன் நீயே. அப்போ நீங்களும் 500 ரூபாயே போட்டுடுங்க. சரிம்மா.
ஏட்டிவிழா இந்த வருஷம் 500 ரூபாயே போடுவோம். மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம இப்படியே வரக்கப்புறம் நம்மளும் ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேறுவோம் டி. அப்ப நம்ம 1000 ரூபாய் போடுவோம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். இப்பவே இந்த 300 ரூபாய்க்கே 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து தான் நான் கொண்டு வந்து போடுறேன். சரி 1000 ரூபாய் என்ன நீ கட்ட, 500 ரூபாயே சரிதாக்கா. சரி எல்லாருக்கும் 500 ரூபானா சம்மதம் சரியா? 3 போக்கு போட்டிருக்கையெல்லாம் 1500 ரூபாய் கட்டணும். எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தாம்மா. இதே மாதிரி மாசம் 1ஆம் தேதி இந்த இடத்துல கூடிடணும். ஒரு புக்குக்கு 500 ரூபா, சந்தா காசு 5 ரூபா கொண்டு வந்துருங்க எல்லாரும். அப்புறம் குழுவுக்கு புக்கு வாங்குறதுக்கு புக்குக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா, 3 புக்கு போட்டிருக்கவே 30 ரூபா கொண்டு வரணும். எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தான். சம்மதம் தாக்க. சரி அப்போ பணத்தை பிரிச்சிருவோமா? சரிக்கா.